சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு வந்து சதீஷ் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னார். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது வாழ்த்துறவங்க அவங்க மனசில் பெருசாக நினச்சி வாழ்த்துறது தானே. அதாவது இப்போ எங்கள் அம்மா என்னை வாழ்த்தும் போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா, ஏதோ ஓரளவுக்கு வருவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசில் வச்சு வாழ்த்தினார், அவ்வளோதான். அது அப்படியே கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். சரி, அப்போ விஜய் ரசிகர் நீங்கள் விஜய் கட்சியில் சேருவீங்களா? நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லலை. பட் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன். திருப்பி நீங்கள் அதையும் வந்து சேர்ந்து தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே. இப்போது விஜய் சார் படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா. நான் வந்து ஒரு ஆடியன்ஸாகவே பார்ப்பேன் இல்லையா, அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சுண்ணே. அவர் என்ன ஹிந்தியில் கேட்குறாரு, அதான் கேட்குறாரு. இல்லை, அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன். இது நீங்கள் நல்ல கேள்வி, அது சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு. உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு. முன்னாடி அவர் நடிகராக இருக்கும்பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னன்னு பேசுவார். இன்றைக்கி மினிஸ்டர் ஆகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி, அது என்ன ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன். அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும்னு நான் நம்புகிறேன். எப்படி அவ்வளோதான். சார் மேஜிக் கற்றுக்கிட்டீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கற்றுக்கிட்டேன். அதனால திடீர்னு நீங்கள் போய் டான்ஸ் ஷோ பண்ணுவீங்களா, ஃபைட்டு அப்போ போய் யாராவது பிடிச்சி அடிப்பீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைண்ணே. பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. மேஜிக் ஷோ பண்ணுற அளவுக்குலாம் இல்லைண்ணே. அதுக்கப்புறம் ஒரு மெட்டீரியல் எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த படத்துல வந்து பார்க்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா டான்ஸ் செமையா பண்ணிருக்கீங்க. நன்றி நன்றி. அது யார், உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரா? இல்லை, டான்ஸ் மாஸ்டர் தான். கண்டிப்பாக நல்ல ஸ்டெப்ஸ் நிறையா போட்டு இதை நீங்கள் ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும்னு சொல்லி நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான். ஸோ நிச்சயமாக அவருக்கு தான் அந்த பெருமை அனைத்தும் போய் சேரும். படத்துல டபுள் 2 ரோல் வரீங்க. ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு. இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க, நீங்களா டைரக்டரா? வித்தைக்காரன் அவனாக தான் இருக்கணும். ஏன்னா டைரக்டர் தான் ஒரு படத்தோட முக்கியமான இதுன்றதுனால அவன் தான் வித்தைக்காரனாக இருக்கணும். அது எம்எல்ஏ இருக்கிற பழைய ஏதோ கோவம், அதனால தான் வந்து அந்த யாரோ நம்பர் கேட்டாங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு ஹீரோயினா இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி விட்டான். அவன் தான் வித்தைக்காரன். திருட்டு கதை இன்னும் ஒன்று உங்களுக்கு என்ன தோணும்? அது வேற. நான் பேசும்போது எல்லாரும் வந்து இது திருட்டு கதை, திருட்டு கதைனா கதை திருட்டு இல்லை, கதையில ஒரு திருட்டு வருது. அதுதான் அதை நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன். கதையில் ஒரு திருட்டு இருக்கிறது. ஆமா, திருடும் கதை, திருட்டு கதை அல்ல. அதான் என்ன ஏன்னா ஏன் மூஞ்ச பார்க்கும்போது ஏன்டா அவனுக்கு எப்படி தோணுச்சுன்னு. நன்றி. இல்லைண்ணே, அதை நான் ஏன் இப்படி சொன்னேன்னா, அப்போ நான் சொன்னது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஒரு த்ரில் படம் ஒன்று எடுக்கணும், ஒரு 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 சேசியாக ஒரு ரேசியாக ஒரு படம் ஒன்று எடுக்கணுன்றமோ சதீஷ் வச்சு ஆக்ஷன் ஒன்று எடுக்க முடியாது. ஸோ ஒரு பெரிய வில்லன் வச்சு ஒரு 4 சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வல் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்ட்டாக தான் படம் பண்ணணும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக ஒரு ஒரு என்கேஜிங்காக தான் படம் போகணும், என்டர்டெய்னிங்காக தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பிளாட் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடித்தாலுமே சரி, சதீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடித்தாலும் சரி, அது பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக தான் அந்த கொள்ளையடிக்கிற கதை ஃபஸ்ட்டு பிடிச்சேன். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். தேங்க்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.